ராமர் கோயில வர ஜனவரி 22 பிரதமர் நரேந்திர மோடி பிரதிஷ்டை பண்ண இருக்கிற நிலையில அந்த விழாவுக்கான இன்விடேஷன் கார்டுகளை ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்ட் தான் சென்ட் பண்றாங்க. அதுல ராம் ஜென்மபூமி மூவ்மெண்ட் பத்தின ஒரு புக்லெட்டையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. ராமர் கோயில் பிரதிஷ்டை காலையில 11:30 மணி அளவுல நடக்க போறதை தொடர்ந்து 12:30 மணி அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அங்க கலந்துக்க போற கெஸ்ட் கிட்ட உரையாற்ற இருக்கிறதாவும் ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா முழுக்க இருந்து பொதுமக்கள் 8000 பேர் கலந்து கொள்ள போறதா சொல்லப்பட்டிருந்த நிலையில கூட்ட நெரிசலை தவிர்க்கிற வகையில பிரபலங்களோட சேர்த்து 7000 பேருக்கு மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அமிதாப் பச்சன், ரன்பீர் கபூர், ஆலியா பட், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி உள்ளிட்ட திரைக்கலைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல தலாய் லாமா, மாதா அமிர்தானந்தமாயி, யோகா குரு பாபா ராம்தேவ், ஜக்கி வாசுதேவ் உள்ளிட்ட ஆத்மீகவாதிகளுக்கும், முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி அண்ட் ரத்தன் டாடா உள்ளிட்ட தொழிலதிபர்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கு. இவங்களை தவிர ஒரு சிலருக்கு அனுப்பப்பட்ட அழைப்புதல்கள் தான் தனி கவனம் பெற்றிருக்கு. அவங்க யாருன்னா பாரத் பராய் அப்படிங்கிற ஒரு ஆங்காலஜிஸ்டுக்கு இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருக்கு. 2014 காலகட்டத்துல மோடியோட விசா சார்ந்த விஷயங்களை சரி பண்ண இவர் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. அதோட தீவிர பாஜக ஆதரவாளரான பராய் 2014 650 நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸை ஒருங்கிணைச்சு மோடி ஃபார் பிஎம் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை நடத்தியிருக்காரு. அடுத்து இந்த பாபர் மசூதி வழக்குல வாதிட்ட இக்பால் அன்சர் அப்படிங்கிறவருக்கு இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருக்கு. தொடக்கத்துல ராமர் கோயிலுக்கு எதிராக வாதிட்டாலும் அடுத்து அங்க நடந்த விழாக்கள் ஈவென்ட்ஸ்ல எல்லாம் கலந்துகிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் முகமது ஹபீப் அப்படிங்கிற இஸ்லாமிய வாழ்ந்தருக்கு இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருக்கு. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலகட்டத்துல வாரணாசி மாவட்டத்தோட பாஜக கட்சியோட துணைத் தலைவரா இருந்திருக்காரு ஹபீப். இன்விடேஷனை பார்த்து கண் கலங்கியதோட ஜனவரி 22 வரலாற்றுல முக்கியமான ஒரு நாளா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட பிரதமரோட வலியுறுத்தல் படி அவர் திறப்பு விழாவுக்கு அப்புறமா ஒரு நாள் ராமர் கோயில பார்வையிட போறதா சொல்லப்படுது. இவங்களை தவிர 1980களில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராமாயணம் தொடர்ல ராமர் கதாபாத்திரத்துல நடிச்ச அருண் கோவிலுக்கும், சீதை கதாபாத்திரத்துல நடிச்சிருந்த தீபிகா சிக்லியாவுக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அதோட காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, அதிர் ரஞ்சன் சௌத்ரி, மன்மோகன் சிங் ஆகியோருக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ராமர் கோயில் திறப்பு விழா RSS மற்றும் பாஜக கட்சிகளோட ஈவென்ட்னு விமர்சனம் பண்ணதோட இந்த விழாவில கலந்து கொள்ள போவதில்லைன்னு சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, அதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லியிருக்காங்க. CPM தலைவர் சீதாராம் யெச்சூரிக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில மத நம்பிக்கையை வச்சு அரசியல் பண்றதா விமர்சனம் பண்ணதோட அந்த அழைப்புதழையும் புறக்கணிச்சிருக்காரு. திரிணாமுல் காங்கிரசும் CPM தலைவரோட அதே நிலைப்பாடை தான் ஃபாலோ பண்றதா சொல்லப்படுது. அதோட சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரேக்கு அழைப்புதல் வந்திருந்த நிலையில இந்திய கூட்டணியில இருக்கிறதால இந்த விவகாரத்தை விட்டு தூரமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு.